உண்மையுமே சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுக்கு வந்து 200 மில்லி எண்ணெய் ஊற்றிக்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். பட்டை ஏலக்காய் வெடிச்சிருச்சு. இதுக்கு வந்து 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வரணும். பற்றி வச்ச பிரியாணி மசாலா தான் போட்டு செய்கிறோம். சிக்கன் பிரியாணி 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. நம்ம வந்து தக்காளி போட்டுப்போம். 1/4 கிலோ தக்காளி. இந்த தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா, எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நல்லா நேச்சுரலாக அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. இதை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம் 1 கிலோ அரிசிக்கு. 2 3 4 இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டு இந்த மசாலா நல்லா வதக்கி விடலாம். நல்லா கறி வதங்கிருச்சு மசாலாவில். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒன்றா கிண்டி விடுவோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இந்த கறியை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கறி கொஞ்சம் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி அளவு வந்து 1க்கு 1.5 கணக்கு வச்சு ஊற்றிக்கணும். நம்ம அளந்து ஊற்றுன தண்ணி கொதிக்குது. அரிசியை போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உப்பு போடுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரிசி போடுறதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்குவோம் உலைய. இப்போ நல்லா பிரியாணி வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம வந்து தம்மில் விட்டுக்கலாம். மூடி தால்ச்சா குக்கரத்துக்கு மேலே வச்சிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா வாசமாக இருக்கு. நல்லா கமகமன் வாசமாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு 100 மில்லி நெய் ஊற்றிக்கலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக பொல நல்லா வந்திருக்குது. வந்துருச்சு. ரொம்ப சுடுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்படி இருக்கு சாப்பாடு? உண்மையுமே சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.